இந்த லேபில் நான் ஒரு cron job persistent அட்டாக்கை சிமுலேட் பண்ண போகிறேன் அண்ட் அதை வாசு யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு பெர்சிஸ்டன்ஸ்னால் என்னன்னு புரிஞ்சுக்கலாம். பெர்சிஸ்டன்ஸ்னால் அட்டாக்கர் ஒரு சிஸ்டமில் ஆக்சஸ் கிடைச்சக்கு அப்புறம் அந்த ஆக்சஸை லாங் டேர்மாக மெயின்டைன் பண்ண யூஸ் பண்ணுற டெக்னிக் தான் பெர்சிஸ்டன்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா சிஸ்டம் ரீஸ்டார்ட் ஆனாலும் அட்டாக்கரோட மால்வேர் ஆட்டோமேட்டிக்காக திரும்ப ரன் ஆகுறது தான் பெர்சிஸ்டன்ட் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு cron jobனா என்னன்னு பார்ப்போம். cron jobனா லினக்ஸ்ல இருக்கிற ஒரு ஷெடியூலர். இது ஒரு ஸ்பெசிஃபிக் டைம்ல சிஸ்டம் ஈவெண்ட்ஸை ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ண யூஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் டெய்லி பேக்கப், லாக் கிளீனப் மாதிரி டாஸ்க் எல்லாம் cron job யூஸ் பண்ணுவாங்க. இப்போ cron job பெர்சிஸ்டன்ஸ்னா என்ன? அட்டாக்கர் cron ஷெடியூலரை மிஸ்யூஸ் பண்ணி தன்னோட மெலிஷியஸ் ஸ்கிரிப்டை ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆகுற மாதிரி கான்ஃபிகர் பண்றது தான் cron job பெர்சிஸ்டன்ஸ். எஸ்பெஷலி எப்பெல்லாம் சிஸ்டம் ரீபூட் ஆகுதோ அப்பெல்லாம் மால்வேர் ரன் ஆகணும். இது ரொம்ப காமனான ஒரு பெர்சிஸ்டன்ட் டெக்னிக். இதுதான் நம்ம இன்னைக்கு லேப்ல பண்ண போறோம். இந்த லேப்ல ஒரு அட்டாக்கர் மிஷின் இருக்கும், ஒரு விக்டிம் மிஷின் இருக்கும். மானிட்டரிங்க்கு வாசு யூஸ் பண்ண போறோம். ஸோ இங்க நான் வாசு ஏஜென்ட் ஆல்ரெடி உபுண்டுல இன்ஸ்டால் பண்ணி அண்ட் கான்ஃபிகர் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த வாசு ஏஜென்ட் லாக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வாசு மேனேஜருக்கு அனுப்பிச்சிடும். இந்த லேப்ல என்னென்ன பண்ண போறோம்னா அட்டாக்கர் சைடில் ஒரு மெலிஷியஸ் ஸ்கிரிப்டை கிரியேட் பண்ணுவோம். விக்டிம் மிஷினில் அந்த ஸ்கிரிப்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். எக்ஸிக்யூட் ஆனதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்டோட ஒரு காப்பியை ஹிடன் லொக்கேஷனில் சேவ் பண்ணுவோம். அண்ட் தென் cron job பெர்சிஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுவோம். அண்ட் லாஸ்ட்டாக செகண்ட் ஸ்டேஜ் பேலோட் டவுன்லோட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். இது நம்ம ஸ்கிரிப்ட் கிரியேட் பண்ணுறப்போ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ உங்களுக்கு நல்லா புரியும். அப்புறம் வாசு எப்படி இந்த ஆக்டிவிட்டியெல்லாம் டிடெக்ட் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கிரியேட் மெலிஷியஸ் ஸ்கிரிப்ட் இன் காலி மிஷின். ஓகே, நான் சொன்ன மாதிரி 2 பேலோட்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் 2 ஃபைல்ஸு. நான் அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ 2 வச்சுருக்கோம், malware.sh அப்புறம் payload.sh. ஸோ malware.sh தான் நம்மளோட ஃபஸ்ட்டு பேலோட். ஸோ அதை பார்ப்போம். இந்த லைன் என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா இதை வந்துட்டு ஷெபாங்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா இப்போ நம்ம அந்த க்ரியேட் பண்ணியிருக்க அந்த ஃபைலை வந்துட்டு பேஷ் ஸ்கிரிப்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த லைன் எப்போவுமே யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து ஹிடன் லொக்கேஷன். ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னா விக்டிம் சைடில் இந்த malware.sh வந்து ரன் ஆகுறப்போ என்ன ஆகும்னா அந்த மால்வேரோட அந்த ஃபைல் வந்துட்டு வேற ஒரு ஃபைலாக வேற ஒரு நேம் வச்சு ஒரு ஹிடன் லொக்கேஷனில் போய் காப்பி பண்ணி வைக்க போகிறோம். இது எதுக்கு பண்ணுறோன்றத நான் அடுத்து சொல்கிறேன். ஸோ என்ன கான்செப்ட்னா நம்ம ஒரு 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 லொக்கேஷனில் போயிட்டு இந்த ஃபைலை வந்து ஹைட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்கு அந்த பாத்தை தான் நம்ம இங்கே கொடுத்துருக்கோம். இங்கே .sys அப்டேட்டுன்றது எப்போவுமே வந்துட்டு ஒரு ஃபைல் வந்து டாட்டில் இருந்து ஆரம்பிச்சது அப்படின்னா அது வந்து ஹிடன் ஃபைல்னு அர்த்தம். ஸோ அதனால் நம்ம இன்ஸ்டால் பார்த்துக்கு இந்த லொக்கேஷனை கொடுத்துருக்கோம். அடுத்து காப்பி malware டு ஹிடன் லொக்கேஷன். ஸோ இது என்ன பண்ண போகிறோம்னா அதாவது நான் சொன்ன மாதிரி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற இந்த malware.sh இருக்கு இல்லையா, இந்த ஃபைலை வேற ஒரு நேம் .sys அப்டேட்டில் போய் sys அப்டேட்டாக அந்த ஹிடன் ஃபைலாக போய் இந்த லொக்கேஷனுக்கு போய் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ அதுக்காண்டி காப்பி கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். இந்த $0 என்ன ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா த கரண்ட் ஸ்கிரிப்ட் எது எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்கோ அந்த ஸ்கிரிப்டை இந்த இன்ஸ்டால் பாத்தில் போய் காப்பி பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து chmod +x இன்ஸ்டால் பாத்னா என்ன சொல்லணும்னா இந்த ஃபைலுக்கு வந்துட்டு எக்ஸிக்யூஷன் பெர்மிஷன் கொடுக்கணும். ஸோ அதுக்காண்டி அந்த கமாண்டையும் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து cron பெர்சிஸ்டன்ஸ். ஸோ இங்கே தான் நம்மளோட cron ஷெடியூலே வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம், அதாவது மெலிஷியஸ் cron ஷெடியூலை. ஸோ இதை வந்துட்டு 3 வந்துட்டு ஆக்சுவலி 4 வந்துட்டு பிரேக் டவுன் பண்ண போகிறோம். ஸோ cron tab -l இதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற cron ஷெடியூல்ஸ் எல்லாமே இந்த கமாண்ட் வந்துட்டு சொல்லும். ஸோ என்னென்ன எக்ஸிஸ்டிங் ஷெடியூல்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாமே லிஸ்ட் பண்ணுறது தான் cron tab -l. அடுத்து இந்த கமாண்ட் to redirected to /devices/null. இங்கே இந்த டூன்றதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றது,
டூன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, நார்மலி இந்த லினக்ஸ் கமாண்டில் வந்துட்டு ஒவ்வொரு கமாண்டுக்கும் ஒரு ரூல் இருக்குது. இப்போ ஒரு கமாண்டுக்கும் 3 ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ்னால் ஸ்டாண்டர்ட் இன்புட், ஸ்டாண்டர்ட் அவுட்புட், அப்புறம் ஸ்டாண்டர்ட் எரர். ஸோ இந்த 3 ஸ்ட்ரீமையும் வந்துட்டு ஒரு நம்பராக வந்துட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் இன்புட்டுக்கு வந்து 0 அண்ட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்டுக்கு வந்து 1, அப்புறம் ஸ்டாண்டர்ட் எரருக்கு வந்து 2. ஸோ இந்த 2 நம்ம என்ன பண்ணுறோன்னா /devices/null வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். ஸோ ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதை இந்த ஃபோல்டருக்கு வந்துட்டு ரீடைரக்ட் பண்ணி விடுறோம். இந்த ஃபோல்டர் வந்து எப்படின்னா ஒரு பிளாக் ஹோல் மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஃபோல்டரில் என்னென்ன டேட்டா போகுதோ அதெல்லாமே டிஸப்பியர் ஆகிடும். ஸோ எதுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த கமாண்ட் எது கொடுத்துருக்கோம் அப்படின்னா, அட்டாக்கர்ஸ்க்கு வந்துட்டு நாய்ஸ் பிடிக்காது. லைக் இப்போ எரர்ஸ் வந்துச்சுன்னா அதை வந்துட்டு யூஸரோ இல்லை வந்துட்டு ஒரு அனலிஸ்ட்டோ பார்த்தாங்கன்னா தே கேன் ஐடென்டிஃபை இதுலேருந்தோ ஏதோ ஒரு எரர் எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒரு ரைஸ் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அதெல்லாம் அந்த நாய்ஸ் இருக்காமல் இருக்கிறதுக்கு அட்டாக்கர் இந்த லைன் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து எக்கோ அட்ரிபியூட் இன்ஸ்டால் பாத். ஸோ இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே தான் நம்ம வந்துட்டு நம்மளோட மெலிஷியஸ் ஷெடியூலையே வந்துட்டு க்ரியேட் பண்ணுறோம். நம்மளோட க்ரான் ஷெடியூலை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இது என்ன சொல்ல வராங்கன்னா, எப்போல்லாம் ரீபூட் ஆகுதோ அப்போல்லாம் இந்த இன்ஸ்டால் பாத்தில் இருக்கிற இந்த ஹிடன் ஃபைலை ரன் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்து இது எல்லாமே ஒரு பைப் சிம்பிள், அதாவது இது வந்து பைப் சிம்பிள். இங்கே என்ன பண்ணுறோன்னா க்ரான் டேப் ஐஃபன் இது என்ன பண்ணோன்னா, ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற இந்த க்ரான் டேப் லிஸ்ட்டில் வந்து பார்த்தோம்ல எக்ஸிஸ்டிங்காக இருக்கிற ஷெடியூலை, அதில் நம்ம க்ரியேட் பண்ண இந்த ஷெடியூலை ஆட் பண்ணுறோம். அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம க்ரான் பெர்சிஸ்டன்ஸ் ரெடி பண்ணி வைக்கிறோம். இப்போது எதுக்காக நான் வந்துட்டு நான் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா, எதுக்கு வந்து ஹிடன் லொக்கேஷன், எதுக்காக ஒரு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுற ஃபைலை எதுக்கு போய் ஒரு லொக்கேஷனில் காப்பி பண்ணுறோம் அப்படின்றதுக்கு. அது வந்து எதுக்காகனா, சப்போஸ் இப்போ யூஸரே வந்துட்டு இந்த malware.sh வந்து டெலீட் பண்ணிட்டாங்க, ஆர்எல்ஸ் அனலிஸ்ட்டு வந்துட்டு இதை வந்துட்டு பார்த்துட்டு டெலீட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படின்னா அட்டாக்கருக்கு அந்த பெர்சிஸ்டன்ஸ் இருக்காது இல்லையா. தே ஹாவ் டு சர்வைவ், எப்படியாச்சும் அந்த சிஸ்டமில் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஃபோல்டர்ஸில் போயிட்டு மால்வேரை வந்துட்டு காப்பி பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ இது வந்து யூஸருக்கு தெரியாது, லைக் இந்த மாதிரி ஒரு ஃபைல் இருக்குது அப்படின்றது தெரியாது. ஸோ அதுக்காண்டி நம்ம அதை பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இந்த க்ரான் பெர்சிஸ்டன்ஸை ரன் ஆகுறப்போ இந்த .sys அப்டேட்டுன்றது ஒரு லெஜிட்டிமேட் ஃபைல் மாதிரி தானே தெரியுது. ஸோ அதனால் இது ஒன்றும் அலர்ட் ரைஸ் பண்ணாது, இல்லை வந்துட்டு லெஜிட்டிமேட்டாக தெரியும் அப்படின்றதுக்காண்டி அட்டாக்கர் பண்ணுற ஒரு வேலை, அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணுறோன்னா, இந்த malware.sh ரன் ஆகும்போது இந்தந்த வேலையெல்லாம் நடக்குது. அடுத்து என்ன பண்ணுதுன்னா, செகண்ட் பேலோட வந்து டவுன்லோட் பண்ணுது. எந்த கமாண்ட் யூஸ் பண்ணால் curl கமாண்ட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணுது. இங்கே -s என்னதுன்னா சைலண்ட்னு அர்த்தம். ஸோ இது வந்து எந்த அவுட்புட்டும் வந்துட்டு டிஸ்பிளே பண்ணாது, எந்த எரரும் டிஸ்பிளே பண்ணாது, சைலண்ட் மோடில் வந்து ரன் ஆகும். இது வந்து அட்டாக்கரோட ஐபி அட்ரஸ், அதில் இருக்கிற payload.sh. நான் சொன்ன மாதிரி செகண்ட் payload.shன்னு வச்சுருக்கோம். அதை வந்துட்டு அந்த சைட்டில் இருந்து சேவ் பண்ணி அதை எதில் போய் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா, அதை ஒரு ஹிடன் லொக்கேஷனில் போயிட்டு ஹிடன் ஃபைலாக போயிட்டு சேவ் பண்ணி வச்சுக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி டாட்ன்னு ஸ்டார்ட் பண்ணுற எல்லா ஃபைலுமே ஒரு ஹிடன் ஃபைல் தான் அர்த்தம். ஸோ இப்போ அந்த ஃபைலுக்கு நம்ம எப்பயும் போல் எக்ஸிக்யூஷன் பெர்மிஷன் கொடுக்குறோம், chmod+x கொடுக்குறோம். அடுத்து அந்த ஃபைலை பேஷ் வச்சு ரன் பண்ணுறோம், அவ்வளோதான். அடுத்து இந்த இது வந்து ஜஸ்ட்டு எக்கோ கமாண்ட், பிரிண்டட் கமாண்ட் தான். அதாவது இந்த malware ஃபைல் நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுதா இல்லையா அப்படின்ற செக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து நம்மளோட இன்வெஸ்டிகேஷன் பர்பஸ்க்காண்டி அட்டாக்கர் யூஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஒரு லாக் ஃபைலில் போட்டு வச்சுக்கிறேன். இப்போது நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் பேலோடு பார்ப்போம். ஓகே, இங்கேயும் அதே ஷெபாங் கமாண்ட் தான். ஏன்னா இது வந்து ஒரு பேஷ் ஸ்கிரிப்ட், இது ஸ்கிரிப்டாக வந்துட்டு எக்ஸிக்யூட் பண்ண வைக்கிறதுக்காண்டி இந்த கமாண்ட் யூஸ் பண்ணுறோம்.
அடுத்து இது ஜஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு எக்கோ கமெண்ட் தான் போடுறேன். லைக் இது வந்து என்ன கான்செப்ட்னா, ஒரு மால்வேர் ரன் ஆகுறப்போ அது வந்து எப்போவுமே ஒரு அட்டாக் ஸ்கெனாரியோவில் எப்படி நடக்கும்னா, ஒரு மால்வேர் ஃபைல் இருக்குன்னா அது ரன் ஆகுறப்போ இன்னொரு ஃபைலை கொண்டு போய் ரன் ஆகிட்டு வரும். லைக் இங்கேருந்து இன்னொரு ஃபைலை டவுன்லோட் பண்ணி அது ரன் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஸ்கெனாரியோவை கொண்டு வரக்காண்டி நான் இந்த செகண்ட் பேலோட் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த பேலோட எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கான டேட், இது வந்து நம்மளோட வெரிஃபிகேஷனுக்காண்டி இது ஒரு லாக் ஃபைலை பிடிச்சிருக்கேன். இந்த இதுவும் பாருங்கள் ஹிடன் ஃபைலாக தான் நான் வச்சுருக்கேன். அண்ட் இதில் வந்து ஹூஎம்ஐ அப்புறம் ஹோஸ்ட் நேம் இதெல்லாம் இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்துட்டு இந்த லாக் ஃபைலில் ஸ்டோர் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்துட்டு ஹோஸ்ட் பண்ண போகிறோம். ஒரு பைத்தான் சர்வர் வச்சு ஹோஸ்ட் பண்ணி பார்ப்போம். வச்சு விக்டிம் மிஷின் வந்துட்டு ஃபஸ்ட்டு இந்த malware.sh டவுன்லோட் பண்ணுற மாதிரி பார்ப்போம். ஸோ அதுக்கு பைத்தான் 3 -m http.server80. ஸோ இந்த நான் கரண்ட்லி இந்த டைரக்டரியில் தான் இருக்கேன். ஸோ அதனால் இந்த கமாண்ட் மூலயமா என்ன ஆகுனா at 80th போர்ட்டில் வந்துட்டு நம்மளோட ஃபைல் வந்து இருக்கும். ஸோ அதை நம்ம விண்டோஸ் வழியாக டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வாஜு வந்து ரன் ஆகிட்டுருக்கணும். ஆனால் உபுண்டு நம்ம விக்டிம் உபுண்டு டெர்மினலில் போயிட்டு இந்த ஃபைல் malware.sh வந்து டவுன்லோட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து என்னோடய விக்டிம் மிஷின் உபுண்டு விக்டிம் மிஷினில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து என்னோடய அட்டாக்கர் ஐபி கொடுத்து ப்ரௌசர் இந்த சர்வர் வெப் சர்வர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே நம்ம malware.sh டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து ரன் பண்ணணும். மால்வேர் ஃபைலை ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஸோ இது ரன் ஆயிடுச்சு. இப்போ இது ரன் ஆயிடுச்சான்னு இல்லையான்னு வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம ஒரு லாக் ஃபைல் வந்து அந்த மால்வேர் ஃபைலை கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த ஃபைலை வந்து பார்ப்போம். இதுதான் நம்மளோட லாக் ஃபைல். ஒர்க் ஆகிருக்கான்னு பார்ப்போம். என்ட்ரு தட்டுறேன். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு.